தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கலைக்கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாசாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாதி மாதம் 16ஆம் நாள் 2/10/2024 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று புத வாரம் என்கின்ற புதன்கிழமை. இன்று மகாலய பட்சத்தினுடைய நிறைவு நாள். நாம் இந்த கடந்த 15 நாட்களாக மகாலய பட்சத்தை சிந்தித்து வந்தோம். நமக்கு இந்த மறைந்த பிதர்கள் முன்னோர்களுக்காக செய்யப்படுகின்ற இந்த சிரார்த்தம், இது மகாலய சிரார்த்தம் மிக முக்கியமானது. நாம் தை மாதத்திலே வருகின்ற அமாவாசையோ அல்லது ஆடி மாதத்தில் வருகின்ற அமாவாசையோ அல்லது ஏனைய மாதங்கள் தோறும் வருகின்ற அமாவாசையிலோ தர்ப்பணம் செய்ய பிதர்களுக்கு சிரார்த்தம் செய்ய தவறி இருந்தாலும் அதுக்காகத்தான் இந்த 15 நாட்கள் ஒரு பட்சமாக வைத்தார்கள் மகாலய சிரார்த்தம். இந்த மகாலய சிரார்த்தம் கண்டிப்பாக அப்பா அம்மா இல்லாதவர்கள் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக அனுஷ்டித்து விரதமாக இருந்து அவர்களுக்காக இந்த சிரார்த்தங்களை தர்ப்பணங்களை செய்கின்ற பொழுது வாழ்வில் உயர்வுகள் கிடைக்கக்கூடியது. இல்லங்களிலே சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி, நமக்கு தலைப்பெறுகின்ற காரியங்கள் எல்லாம் நிறைவேற இந்த பிதர்களுடைய ஆசி மிக 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 முக்கியமானது. அந்த வகையிலே இன்று அமாவாசை, மாலைய அமாவாசை என்று போற்றப்படுகின்ற இந்த நாளும் நாம் இந்த சிரார்த்தங்களை செய்யக்கூடியவர்கள் செய்து தர்ப்பணங்களை செய்து மோட்ச தீபங்கள் ஏற்றி தானங்களை கொடுத்து இறையருளையும் பிதர்களுடைய ஆசியையும் பெறுவதற்கு ஒரு சிறந்த நாளாக அமைந்திருப்பது இந்த மகாலய சிரார்த்தம் செய்யக்கூடிய மாலய அமாவாசை. நாளைய தினம் அன்னை பராசக்தியை வேண்டி வழிபாடு செய்கின்ற பிரதமை முதல் நவமி ஈராக கொண்ட 9 திதிகள் அடங்கிய இரவுகள் நவராத்திரி என்கின்றதாகிய விரதம் நாளைய தினம் பிரதமையிலே ஆரம்பமாக இருக்கின்றது. அன்னை பராசக்தியை வேண்டி நாம் துர்க்கையாக, லக்ஷ்மியாக, சரஸ்வதியாக வழிபாடு செய்து வீரம், செல்வம், கல்வியை வேண்டி பிரார்த்திக்கின்றதாகிய நவராத்திரி விரத அனுஷ்டானம் நாளைய தினம் ஆரம்பமாகின்றது. எனவே தொடர்ந்து நாம் இந்த நவராத்திரி விரதம் தொடர்பாக இந்த முப்பெரும் தேவியருடைய சிறப்புகளை பற்றியும் சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாசாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.